தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், கர்த்தர் என் பலன். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாகவும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதும் தியானிப்பது வழக்கமாகவும், கர்த்தரை துதிப்பதும் நன்றி அறிதல் உள்ளது நம்முடைய முழக்கமாகவும் இருந்தால், வாழ்க்கையின் துவக்கம் எப்பொழுதும் பிரமாதமாகவே இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவர். ஜெபிக்கிறவனுக்கு பலன், வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு பலன், உபவாசிக்கிறவர்களுக்கு பலன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலன், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பலன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பலன். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடக்கும்போது நமக்கு பலனை கொடுக்கிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் மனதிலும் நம்முடைய தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன், என்னுடைய பலன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில நிமிஷங்கள் உங்கள் யாவருக்காக ஜெபித்திருக்கிறேன். தேவ கிருபை உங்களை ஆழ்வதாக.